ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாட்டை தான் நம்ம பெயிண்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி சிவனுக்கு பண்ண போகிறோம். சரி வாங்க பண்ணலாம், எந்த சாமினாலும் வைக்கலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி பண்ணுவோமா, வாங்க பார்க்கலாம். ஸோ ஓகே, நான் இப்போ வந்து ப்ரௌன் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம இந்த பாட்டில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். வாங்க பெயிண்ட் பண்ணலாம். என் கூட சேர்ந்து கொஞ்சம் கிளாத் துடைச்சிக்கிறேன். ஓ மை, நான் ஏன் ப்ரௌன் அடிக்கிறேன் அப்படின்னா, பாட்டோட 3D ஃபிக்ஷனே ப்ரௌன் தான். ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு ப்ரௌனாக ஒரு கலர் வந்து ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் எனக்கு ப்ரௌன் மோஸ்ட்லி ஒரு காம்பேக்டான கலரு. ஸோ நான் ப்ரௌன் எடுத்திருக்கேன். செம்ம அழகாக இருக்குல்ல ப்ரௌனு. எனக்கு முந்தி ரொம்ப பிடிக்கும் ப்ரௌன் தான். வர வர ப்ரௌனே பிடிக்க மாட்டேங்குச்சு. ஏன் அப்படின்னா, சும்மா ஏதாவது சம்டைம்ஸ் கொஞ்சம் விஷயங்கள் ப்ரௌன் கலரில் எனக்கு நடந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு பிடிக்கல. திமிரலோ கசமவா காலம். ஸோ நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏங்க அக்ரலிக் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ரலிக் பெயிண்ட் தான் ஒரு 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு லாங் லாஸ்டிக்காக இருக்கும். என்னதுன்னா அக்ரலிக் பெயிண்ட்டு தான். நான் உறுதியாடிச்சு சொல்லுவேன், அக்ரலிக் பெயிண்ட்டு நீங்கள் வந்து தண்ணியில் வைக்கிற மாதிரி ஏதாவது பொருள் செஞ்சிங்கன்னா ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து இதை பெயிண்ட் பண்ணுறேன்ல, ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு கம்மியாக தான் நேரம் கிடைக்குது. ஓகேவா? இப்போ என் தங்கச்சி வந்துட்டா. ஐயா குந்தி ராவதி வேணே. ஓகே, அடுத்த வேலையை முடிப்போம். இதை காய வச்சுருவோமா? சரி மூடிக்கிறேன் பெயிண்ட். ஸோ நான் ஒரு 3D பண்ணிருக்கேன். ஸோ வெளியே உள்ளவங்களுக்கு சிரிச்சிட்டோமே. சரி அப்படின்ட்டு அதில் கம்லாம் அடக்குது. ஸோ இதில் வந்து நம்ம டிசைன்ஸ் எதாவது போடலாம். ஓகேவா? அந்த லீஃபோட இது மாதிரி பண்ணலாம். நான் வந்து பெயிண்ட், நிறைய பேர் என்னோடய பெயிண்ட் ப்ரஷ் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டீங்க. நான் நேரில் பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபருமே கேட்குற ஒரே வார்த்தை, எங்கே வந்து இந்த பெயிண்ட் ப்ரஷ் வாங்கினீங்க. இது எனக்கு 5 செட்டு கிடச்சிச்சு. க்ரிப் வச்சது வரும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல எனக்கு. பார்த்தீங்கன்னா க்ரிப் வச்சது தான் இது. ஸோ இது வந்து எனக்கு 5 இது வந்து 100 என்னவோ வந்துருந்துச்சு. 150 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரஷ் தான் நல்லா இருக்குது குவாலிட்டி. 3 இது ஃப்ளாட்டு. இது வந்து பெரிய ஃப்ளாட், இது சின்ன ஃப்ளாட், இது சின்ன. ஸோ இதை வந்து நம்ம அடித்து முடிச்சிட்டோம். அந்த ப்ரஷ் வந்து கேட்டிருக்கீங்கல்ல, ஸோ காட்டுறேன். இதில் வந்து சொல்லியிருக்கேன், சாரி திருப்பி வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் மீடியம் இருந்து பெரிய ஃப்ளாட், அடுத்த ஃப்ளாட், இது கொஞ்சம் ஸ்மால் ஃப்ளாட் வருது. 3 ஃப்ளாட் வருது. ஆஸ் வெல் அஸ் அடுத்து மீடியமான ஒரு நார்மல் குச்சி ப்ரெஸ், அடுத்து அதே மாதிரி அதோட சின்னதாக குச்சி ப்ரெஸ். ஸோ இவ்வளோ பொருள் இருக்கேன்டி. ஓகே, வச்சுறேன் அதுக்குள்ள. இல்லாட்டி அவ்வளோ நான் உடச்சி போட்டுருவேன். சரி, இது காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் வேஸ்ட் காட்டன்ஸ் கிடச்சிச்சு, அதை எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம பழைய டால்ஸ்லேருந்துலாம் கிடைக்கும். கைஸ், இது சிம்பிளான ஒரு மெத்தடு தான் நான் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டேன்னா இப்போ பொண்ணே இது மேலே புத்தர் நான் வச்சுக்கிறேன். இனிமேட்டு புத்தர் மேலே கொஞ்சம் மாதிரி தீபமங்கையடி. ஓகே, நம்மளோட புத்தர் ஸ்டாண்ட் ரெடி. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக கேட்டனால சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஓகேவா? பாய் பாய்.